அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அதாவது சோம்பு, தக்காளி, நல்லா 2 தக்காளி, பழமாக தக்காளியாக நல்லா எண்ணெயிலேயே நல்லா வேக விடுவோம். அது கூட ஒரு ஸ்பூன் வெறும் மிளகா பொடி, அதையும் இதையும் நல்லா தக்காளியையும் மிளகா பொடியும் நல்லா எண்ணெயிலே நல்லா வேகட்டும். வெங்காயந்த பின்னாடி 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துப்போம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா சேர்த்து நல்லா எண்ணெயிலே வேகணும். தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றாதீங்க. தண்ணி இல்லாமல் தான் செய்யணும். இது சிக்கனில் நம்மளுக்கு தண்ணி விடும். அப்புறம் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு எலுமிச்சம்பழம் அதையும் சேர்த்துப்போம். அது கூட ஒரு ஸ்பூன் சாஸ் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுருவோம். வேக விட்ட பின்னாடி கெட்டி தயிர் நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க. இல்லாட்டி சோயா சாஸ் தான் சேர்த்துக்குங்க. நான் தயிர் சேர்த்துருக்கேன், கெட்டி தயிர். அதையும் போட்டு நல்லா வேக விட்டுருவோம். சிம்மிலே வச்சு வேக விடுங்க. நம்மளுக்கு சூப்பரான சிக்கனு கிரேவி வித்தியாசமான முறையில் நம்மளுக்கு கிடைக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.